அந்த இதில் சமாதி பண்ணியிருக்காங்க. அதில் பார்த்திங்கன்னா இளவரசன் மறுபடியும் பிறந்து வருவாருன்னு சொல்லி அந்த இளவரசனுக்கு பார்த்திங்கன்னா கோடி கோடி கோடியான சொத்துக்கள் அவருக்கு பார்த்தீங்கன்னா அவர் யூஸ் பண்ண கோடிக்கணக்கான தங்கங்களை அவர் கூடயே வச்சுருக்காரு. ஏன்னா அவர் அந்த இளவரசன் மறுபடியும் இந்த பூமியில் பிறந்து வருவாராம். அவர் வந்து அதை எடுத்துக்குவாருன்னு சொல்லி அவருக்காக அதுதான் அந்த எகிப்தில் இருக்கிற பிரமிடோட கதைங்க. ஒவ்வொரு பிரமிடிலையும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஸ்டோரி இருக்கும். அந்த பிரமிடிலெல்லாம் ஒவ்வொரு பிரமிட்லேயுமே அவங்கள வச்சுட்டு அவங்க யூஸ் பண்ண பொருளெல்லாம் அதிலே வச்சுருவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம நாட்டிலையும் பழக்கம் இருக்குது. தாலியில் போட்டு வைப்பாங்க பார்த்தீங்களா, அவங்க யூஸ் பண்ணதெல்லாம். அதெல்லாம் அந்த காலத்தில் வச்சுருக்காங்க. தங்கத்தெல்லாம் அவங்க யூஸ் பண்ண தங்கத்தெல்லாம் தாலியில் போட்டு அவங்க அது மாதிரி இது பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா போட்டிருக்கேன் பாருங்கள், இந்த வெள்ளி மோதிரம், நான் இப்போ தங்க மோதிரம் போட்டிருக்கேன், இங்கே வெள்ளி மோதிரம் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, இது கூட இருக்குமா தெரியாது. இந்த காலத்தில் அப்படி காலம். ஸோ பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க யூஸ் பண்ண பொருளெல்லாம் அவங்க கூடயே இது பண்ணிடுவாங்க. ஸோ எகிப்தில் இருக்க பிரமிடுகள் ஒவ்வொன்றோட கதையும் அந்த மாதிரி தான். ஸோ அந்த கதையை நான் படிச்சிருக்கேன். அவருக்கு பார்த்திங்கன்னா கோடிக்கணக்கான தங்கங்கள் கிடச்சிது. அதை எடுத்துகிட்டு போகிறதுக்கு அந்த அந்த பிரமிடு பக்கத்தில் ஒரு ட்ரெயினே கொண்டு வந்திருக்காங்க. ட்ரெயின் வச்சு கொண்டு வந்து அதெல்லாம் எடுத்துகிட்டு போயிருக்காங்க. அந்த அளவுக்கு தங்கம் சிலைகள் எல்லாமே கிடச்சிருக்கு. ஸோ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஸ்டோரிஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா நான் நிறைய